ஏன்னா இப்போ தமிழ்நாடு பல விஷயங்கள்ல தனித்து இருக்குது அப்படின்றத நம்மளால மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா டெல்லிக்கு ஆளுகைக்கு கீழே இல்ல, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னும் பொழுதுதான் இங்க ஒரு கேள்வி வருது. நம்ம என்னதான் அப்படி சொன்னாலுமே இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கும் பாராளுமன்றத்துக்கும் உட்பட்டு தான் எல்லா மாநில அரசாங்கமுமே இருக்கணும் பொழுது இதை மேடைகள்ல நம்ம சொல்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஆனா ரியாலிட்டி அப்படின்றது டெல்லிக்கு கட்டுப்பட்டு தானே இருக்கு. நீங்க ரொம்ப அழகா இந்த வார்த்தையை பாஜகவினரும் ஒன்றிய அரசை சார்ந்தவர்களும் பயன்படுத்துறாங்க. டெல்லிக்கு கட்டுப்பட்டு தானே இருக்கு அண்ணா. நான் அந்த கட்டுப்பட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தைய வேறு விதமா புரிஞ்சுக்கிறேன். நீங்க அரசியலமைப்பு சாசன சட்டம் என்ன சொல்லியிருக்குங்கிறத நம்ம பிரையாம்பிள்ல என்ன இருக்கு? இந்தியா இஸ் அ ஃபெடரேஷன் என்று சொல்கிறார்கள். ஃபெடரேஷன் என்று சொன்னால் என்ன பொருள்? கூட்டமைப்பு என்று பொருள். மாநிலங்களினுடைய கூட்டு தொகுப்பு தானே ஒன்றியம். நீங்க யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசுன்னு சொல்ற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து உருவாகி போய் இன்னைக்கு எல்லாரும் ஒன்றிய அரசுன்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி மத்திய அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதுக்கு முன்பு. அது சரியான பதமான்னு கேட்டா இல்ல. நீங்க பல ஆங்கில ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர்னு தான் சொல்லுவோம். அதுதான் சரியான பதம். யூனியன் மினிஸ்டர். யூனியன் என்று சொன்னால் என்ன? ஒன்றியம். ஒன்றியம் என்று வருகிற போது அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒன்றியம் என்பது மாநிலங்களினுடைய தொகுப்பு. அதுதான் இந்தியா இஸ் அ ஃபெடரேஷன் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவா பிரையாம்பிள்ல சொன்னாரு. அப்போ நீங்க ஒரே அதிகாரம் மேலிருந்து கீழே வரும் அப்படின்னு சொன்னா பாஜகவினர் சொல்வது சரி. இங்க அப்படி இருக்கா? இல்லையே. மாநிலங்களுக்கென்று தனி அதிகாரம், மாநிலங்களுக்கென்று தனி சட்டப்பேரவை, சட்டப்பேரவைக்கு ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தினுடைய சூப்பர் பாஸ் யார் என்று கேட்டால் முதலமைச்சர். அந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஒன்றியம். ஒன்றியத்துக்கு எது அதிகார மையம் என்று கேட்டால் நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்துக்கு யார் சூப்பர் பாஸ்ன்னு கேட்டா பிரதமர். இப்படி படிநிலைகள் வைத்திருக்கிறீங்க. முதலமைச்சரும் இங்கே மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். முதலமைச்சரை தேர்வு செய்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒன்றிய அரசில் தலைமை அமைச்சராக இருக்கிற பிரதமரையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். பிரதமரை தேர்ந்தெடுக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்ப ஒரு பேரலல் கவர்னன்ஸ் தான் ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும். என்ன ஒண்ணு, பல மாநிலங்களுடைய தொகுப்புக்கு தலைமை தாங்குகிறார்கள். ஆனால் இந்த கூட்டமைப்பு இருந்தால்தான் ஒன்றியம் இருக்கும். இந்த கூட்டமைப்பு இல்லை என்று சொன்னா, இப்ப பிரிவினைவாதம் பேசுறோம்னு நீங்க கூப்பாடு போடுறீங்க, வெற்று கூச்சல் போடுறீங்க. ஏன் அந்த கூச்சல்? ஏன் இவ்வளவு வேகம் அந்த குரல்ல? எங்க இந்த கூட்டமைப்பு சிதையுண்டு போயிருமோங்கிற கவலை தானே. இந்த கூட்டமைப்பு இருந்தாதானே நாம இங்க ஒன்றியத்துல கோல வச்ச முடியும்ன்றது தானே. அப்ப நீங்க எந்த அளவுக்கு கவனமா நடந்துக்கணும். நாங்க இல்லைன்னா நீங்க இல்லைங்கிற நிலைமை தான். புரியுதா உங்களுக்கு? மாநிலங்கள் இல்லை என்று சொன்னால் ஒன்றியம் இல்லை என்கிற நிலை தானே தவிர, ஒன்றியம் இல்லைன்னா மாநிலம் ஒண்ணும் சீர்கட்டு போயிடாது.